ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன். இன்னைக்கு வந்து நம்ம சோலோ லெவலிங்ல சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா சங் வந்து அவன் ஊர்ல இருந்து கிளம்பி வேற ஒரு ஊருக்கு போயிருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் வந்து வந்திருக்கும். அங்கிருந்து தான் இந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள இருக்கான். அங்க யாருமே இல்ல, மனிதர்கள் யாருமே இல்ல. அவனுக்கு அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு க்ளூவும் இல்ல. அவனுக்கு வந்து மறுபடியும் நோட்டிபிகேஷன்ல ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. நோட்டிபிகேஷன் வந்து அவன் லெவல் 40 ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரிவார்ட்ல கிடைச்ச கீ வச்சு 2 டஞ்சன் போயிருக்கேன். ஆனா அந்த குவெஸ்ட் எல்லாமே நான் உடனே எடுக்கிற மாரி இருந்தது. முன்னாடி பெனால்டி கூட வந்திருக்கு. எமர்ஜென்சி குவெஸ்ட் கூட வந்திருக்கு. ஆனா இந்த குவெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து டிசைட் பண்றதுக்கு நிறைய டைம் குடுத்துருக்காங்க. அதனால நான் இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாவே இருக்க போகுது அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன ஒண்ணுனா இந்த மாரி ஈவென்ட் தான் வந்து என்னைய ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்னு அவன் நினைச்சுட்டு கடைசியில எஸ் குடுத்துறான். அந்த குவெஸ்ட்ட வந்து அக்செப்ட் பண்ணுவேன். எஸ் குடுத்த உடனே ஒரு போர்ட்டல் மாரி ஒண்ணு உருவாகுது. அவன் வந்து வேற டைமென்ஷனுக்கு போறான். அந்த நேரத்துல அவனுக்கு டெய்லி குவெஸ்ட் நோட்டிபிகேஷன் வருது. டெய்லி குவெஸ்ட் தானே நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் உள்ள கிளம்பிடுறான். அதே சமயத்துல இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜினு வந்து அவனோட வீட்டுல ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் அவனும் இருக்காங்க. நேரத்துல டைனிங் ரூமுக்கு ஜினுவோட பிரதர் வந்துடுறான். எல்லாரும் இப்போ ஒண்ணா சாப்பிட போறாங்க. அவன் அண்ணன் சொல்றான், சாரி லேட்டா வந்திருக்கு மன்னிச்சிருங்க அப்படிங்க. இல்ல பரவாயில்ல டைமுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஜினு பார்த்து சொல்றான், நம்ம சந்திச்சு கொஞ்ச நாள் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறான். நல்லா இருக்கேன் என்ன அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நீ கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து ஒரு கேசலுக்குள்ள போயிடுறான். அவனுக்கு இப்போ நோட்டிபிகேஷன் வருது, நீ வந்து டஞ்சனுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு. அது கூடவே இன்னும் 2 நோட்டிபிகேஷன் வருது. என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த டஞ்சன்ல போஷனோ இல்ல ஃபுல் ரெக்கவரி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அது மட்டும் இல்ல நீ அந்த quest முடிக்காம வெளிய எங்கேயும் போக முடியாது அப்படின்னு வருது. சங் நினைக்கிறான், நான் இப்போ வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் போல இருக்கு. அவனோட இன்வென்டரியில இருந்து கத்தி எடுத்துட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து அந்த பேசேஜ்ல ஆர்மர் போட்டு ஒரு பீஸ்ட் வருது. அது வந்து ஒரு நைட் மாதிரி ஒரு பீஸ்ட். சங் வந்து அடிக்கிறதுக்கு ரெடியாடுறான். அந்த பீஸ்ட் வந்து அவனை நோக்கி வேகமா ஓடி வருது. அது சங் பண்ண அட்டாக் வந்து அந்த பீஸ்ட் மேல ஒர்க் அவுட் ஆகல. என்னடா அது அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறான். இந்த கத்தி வச்சு அந்த பீஸ்ட் அடிச்சு பாக்குறான். ஆனா ஒரு ஆர்மர் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிடுது. அந்த நைட் பீஸ்ட்டுக்கு வந்து அடியே படல. அவன் வந்து நினைக்கிறான், இதுக்கு முன்னாடி நான் கத்தி இல்லாம கையை வச்சு நிறைய பீஸ்ட்டை கொண்டிருக்கேன், அதே மாதிரி இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு. அவன் நினைச்ச மாதிரியே அவன் கையை வச்சு அந்த பீஸ்டோட தலையை உடைச்சிட்டான். அந்த பீஸ்ட் வந்து இறந்து போயிருது. அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்க வந்து நைட் பீஸ்ட்டை வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆனா சங் நினைக்கிறான், அவன் வந்து ஃபுல் ரெக்கவர் யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும், அதை மறந்துட்டு ஃபுல் ஃபேட்டல் டேமேஜ் யூஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த நைட் பீஸ்ட் மாதிரியே இன்னும் 3 பீஸ்ட் வருது. 3 இல்ல நிறையவே வருது. கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜினுவோட ஃபேமிலி வந்து இப்ப சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா கேட்கறாரு, என்னாச்சு ஜினு, சாப்பாடு நீ தொடவே இல்லை? இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜினு சொல்றான். அவன் அண்ணனை பார்த்து கேட்கறாரு, ஜின்சங் திங்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, கில்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ற விஷயம்லாம் நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு. நீங்க அப்ரோச் பண்ண எக்ஸ்ட்ராங் அட்ரஸ் எல்லாருமே உங்களோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா நீங்க சொல்றது உண்மைதான். 100 மின் பையும் சாகியும் என்னோட ஆஃபர் வந்து டர்ன் பண்ணிட்டாங்க. ஆனா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருந்து ஹண்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். டேர்ம்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா அவங்க வந்து ஒத்துக்குருவாங்க கண்டிப்பா. இது வந்து 100 டாங்ஸுக்கு நடந்த மாதிரி சிமிலர் கேஸாக தான் இருக்க போகுது அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க அண்ணன் திடீர்னு ஜினுவை பார்த்து கேட்கறான், நீ வந்து சீக்கிரட்டா ஏதோ ஒரு மிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும். சீரங் டஞ்சன்லாம் நீ ஹை பிரைஸ் கொடுத்து வாங்கிட்டு இருக்க, உனக்குன்னு ஒரு பேர் உருவாக்கிக்க நினைக்கிறியா? உன்னோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னா ஓகே, ஆனா நீ எக்காரணத்தை கொண்டும் என் பாதையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட மிரட்டுறான். ஜினு வந்து இப்போ அவன் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கான். அவன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறான், உனக்கு வந்து சங் பத்தி தெரியாது, சங் கிட்ட என்ன பவர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். நீ கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து அந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டே இருக்கான். அவன்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அந்த பீஸ்ட் எல்லாம் அடிச்ச உடனே சங் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான். கொஞ்ச நேரம் நான் மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஸ்டெல்த் மோட் போட்டு ஒரு பீஸ்ட் வந்து அவன் அட்டாக் பண்ணிடுது. என்னடா அது, இந்த மாதிரி பீஸ்ட் கூட நான் சமாளிக்கணுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அது மட்டும் கிடையாது, தூரத்துல இருந்து ஒரு மேஜ் வந்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்றான். அவன் வந்து இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்ட தருணங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஆனா அதோட முடிஞ்சு போயிடல. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்ச்சர் பீஸ்ட் வந்துருது. இப்போ சங் வந்து இவங்க எல்லாத்தையுமே சமாளிக்கணும் ஒத்தாளா. இப்போ வந்து மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்றான். ஒரு ஒரு பீஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி வீக்னஸ் இருக்கும். நைட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும், அசாசன்ஸ்க்கு வந்து பெர்செப்ஷன் வேணும், ஆர்ச்சருக்கு வந்து அஜிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றான். சங் வந்து ஒரே ஒரு பவர் மட்டும் டெவலப் பண்ணவே இல்லை. அது என்ன ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெலெக்ட் அப்படின்ற ஒரு ஸ்கில் தான். அதனால நான் வந்து இப்போ கேர்ஃபுல்லாக சண்டை போடணும் அப்படின்னு பிளான் பண்றான். ஆனால் எனக்கு இப்போவே ஃபேட்டிக் லெவல் வந்து கூட வந்துருச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா அப்படின்னா அவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுவான், யாரையுமே அடிக்க முடியாது. கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப் சீக்ரெட்டான மிஷன் வச்சிருந்த ஆஃபீஸர் வந்து அவன் ஆர்மர்லாம் போட்டுட்டு இப்போ கிளம்பிடுறான். அவன் கதவை திறந்து வெளியே பார்க்குறான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லா எஸ்ராங் ஹண்டர்ஸும் அசம்பிள் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லை அவனே ஒரு எஸ்ராங் ஹண்டர் தான். சங் வந்து அவங்களால டிஃபீட் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து அவனுக்கு செஸ்ட் பிளேட்டும் ஆர்மரும் கிடைச்சிருக்கு. அவன் நினைக்கிறான், நான் கியரு சூட்லாம் போட்டு இதுக்கு மாதிரி சண்டை போட்டதே இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதை வந்து அவன் போட்டு பார்க்குறான். அவனோட உடம்புல எல்லா இடத்துலையும் இப்போ ஆர்மர் வந்துருச்சு. அது மட்டும் இல்லை அவன் போட்ட ஆர்மர் வந்து இன்விசிபிளாக மாறிடுச்சு. அவனோட எந்த மூவ்மெண்ட்டையும் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. அவன் ஃப்ரீயாக சண்டை போடலாம். ஆனால் அடிபட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக தான் விழுகும், அவனுக்கு அடிபடாது. அவன் ரெஸ்ட் எடுத்த நேரத்தில் அவனுக்கு ஃபெட்டிக் லெவலும் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டான். சரி இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போகிறான். அங்கே ஒரு பெரிய கதவு இருக்கு. அந்த பெரிய கதவு திறக்கிறான். கதவு திறந்த உடனே ஒரு பெரிய காற்று பயங்கரமாக அவன் மேலே வந்து மோதுது. அவன் நினைக்கிறான், என்னோட கட் ஃபீலிங் வந்து இப்போ ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லுது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அவன் உள்ள போகிறான். அது வந்து ஜான்விக்கில் வர மாதிரி பெரிய ரூம் மாதிரி இருக்கு. மேலே லைட் எல்லாம் ஒன்று ஒன்றா எரிய ஆரம்பிச்சிருது. அந்த இடமே பிரைட் ஆயிருது. அந்த ரூமுக்கு அந்த எண்டில் ஒரு த்ரோன் இருக்கு. அந்த த்ரோன்ல யாருமே இல்லை. ஆனால் அப்போதான் அங்கேருந்து ஒருத்தன் நடந்து வரான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆர்மர்லாம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்கான். அவன் நடந்து வர தோரணையே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறான். சங்கோட மைண்டுக்குள்ள வந்து
ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. அது மொத டபுள் ஏஜென்ட்ல எப்படி ஃபீல் பண்ணானோ, அதே மாரி இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் நடந்து வந்து சங்க ஃபேஸ் பண்ணி நிக்கிறான். அவன் நேம் டேக் வந்து ரெட் கலர்ல இருக்கு. அப்டின்னா அவன் சங்கோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நைட் கமாண்டர் இக்ரீஸ் அப்டின்னு போட்டிருக்கு அதுல. அவன் அங்கருந்து பறந்து வேகமா ஓடி வந்து சங்க அட்டாக் பண்றான். சங்குக்கு ஒரே ஷாக். என்னடா இவ்வளோ வேகமா வரானே அப்டின்னு. அவனோட அட்டாக்லாம் ரொம்ப பவரா இருக்கு. சங்னால ஈடு குடுக்கவே முடியல. யார்றா அவன் இவ்வளோ ஹெவியான ஆர்மர போட்டும் இவ்வளோ வேகமா அடிக்கிறானே அப்டின்னு சங் நெனைக்கிறான். சங் அவன்கிட்ட போயிட்டு அவன அடிக்க பார்க்குறான். ஆனா அவன் எல்லா அட்டாக்கையும் அவன் தடுத்துடுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய பேட்டிலே நடக்குது. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சங் அப்ப நெனைக்கிறான் 2 பேரும் ஒரே ஸ்பீட்ல தான் இருக்கோம். ஆனா அவன் என்னையோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அதனால தான் என்னோட கத்திய வச்சு அவன எதுவுமே பண்ண முடியல. நான் எப்படி அடிச்சு ஜெயிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். கத்தி இல்லாம அவன கொல்லலாம் அப்படின்னு நெனைக்கிறேன் அப்படின்னு அவன் கத்தி உள்ள வச்சுட்டான். 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா, அண்டர் அசோசியேஷன்ல அந்த சீஃப் ஹெட் வந்து உட்கார்ந்திருக்காரு. அந்த நேரத்துல அவரோட ஜூனியர் வந்து அவன் ஆஃபீஸ்க்கு வரான். அப்போ வந்து அந்த ஹெட் சீஃப்க்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டாப் சீக்ரெட்டான ஆப்பரேஷன் போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது இஸ்ரேல் ஹண்டர்ஸ் தான். அவன் சொல்றான், இந்த ஆப்பரேஷன் அப்ரூவ் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ தான் இன்டர்வியூஸ்லாம் போயிட்டு ஜெஜுவேலானோட பேரை வந்து மக்கள் மனசுல லைவா வச்சிருந்தேன். டிவில நியூஸ் பேப்பர்லலாம் அத பத்தி பேசியிருக்க. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப ஸ்மாலான ஹெல்ப் தான். நீ அப்ரூவ் பண்ணனால அவங்கள யாரும் தப்பா பேசல அப்படின்னு அவன் கேட்கறான். எவன் என்ன பேசினான்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த கமாண்டர் சீஃப் சொல்லிடுறாரு. நீங்க எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. சேஃபா இருங்க. ஜெஜுவேலான் வந்து ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்றாரு. நாங்க வந்து எனிமேட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்றோம். அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம முடிவு எடுக்கலாம். அந்த இஸ்ரேல் சொல்றான், என்ன பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரைட் வந்து இன்னும் முடியவே இல்ல. இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்றான். இங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து இங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால சுத்தமா ஈடு கொடுக்கவே முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். இவன வந்து என்னோட பவர் வச்சு அடிக்க முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அதனால நான் அவனோட ஸ்பீட வச்சு மேட்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேஷ் அப்படின்ற ஒரு ஸ்கில் யூஸ் பண்றான். ஸ்பீட அடிச்சிட்டே இருக்கும்போது அந்த பீஸ்ட் அவனோட ஸ்பீட வந்து மேட்ச் பண்ணுது. சங் வந்து ட்ரிக்கா ஒரு மூவ் பிளான் பண்ணி அந்த பீஸ்ட் கழுத்துல ஒரே ஒரு ரெடி அடிச்சிட்டான். அவன் அடிச்ச உடனே அந்த பீஸ்ட்டுக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருச்சு. இன்னும் வெறியா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அங்க அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டு வேகமா ஓடி போய் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கவன கடைசியில சங்க வந்து த்ரோன் கிட்ட தூக்கி போட்டுருச்சு. சங் வந்து இப்போ த்ரோன்ல உட்காந்துட்டு ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணிட்டுங்க சங்கோட தங்கச்சியை கட்டுறாங்க. அவன் வந்து சங் டின்னர்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து எந்திரிக்கவே முடியாம த்ரோன்லயே உட்காந்துட்டான். நைட் கமாண்டர் வந்து சங் முன்னாடி நின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அடிக்கலாம் அப்படின்னு. அவ்வளவுதான் இவனோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பீஸ்ட் நினைக்குது. அந்த நைட் கமாண்டர் வந்து கையை மேல தூக்குறான். தூரத்துல இருந்து அவனோட கத்தி வந்து அவன்கிட்ட பறந்து வந்துருச்சு. ஏதோ முடிஞ்சது நம்ம கதை அப்படின்னு சங் ஒரே போட்டுறான் அப்படின்னு பாக்குறான். ஆனா அதுதான் நடக்கல. சங் வந்து இன்னும் கிவ் அப் பண்ணல. அவனோட கையை வச்சு இந்த அட்டாக்கை தடுத்துட்டான். நான் இன்னும் தோத்து போறாடா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பீஸ்ட்டை தரன்னு அண்டி இழுத்துட்டே போறான். அடிச்சுக்கிட்டே போறான். ஓங்கி செவத்துல அந்த பீஸ்ட்டை தள்ளி விட்டான். அவனோட இன்வென்ட்ரியில இருந்து அந்த கத்தி எடுத்துட்டு மறுபடியும் அந்த பீஸ்ட் அடிக்கிறான். அவனுக்குள்ள இப்ப மிருகத்தனமான ஒரு வெறி வந்துருச்சு. அவனோட உயிரை கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில கண்ண திறந்து பார்த்தா அந்த பீஸ்டோட கழுத்துல சங்கோட கத்தி இருக்கு. அந்த பீஸ்ட் வந்து இப்ப இறந்து போயிருச்சு. சங் நினைக்கிறான், என்னடா அவ்வளவுதானா முடிஞ்சிருச்சா அப்படின்னு. அப்போ வந்து சங்குக்கு நோட்டிபிகேஷன் வருது. நீங்க வந்து நைட் கமாண்டர் இக்ரீஸை கொன்னுட்டீங்க அப்படின்னு. சங் வந்து இப்போ பெருமூச்சு விட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டான். ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கான். அந்த பீஸ்ட்டை கொண்டது வந்து சும்மா ஃப்ளூக்ல வந்தது தான். என்னோட ஸ்கில்ஸ் இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மி. ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் நான் நேரம் இறந்து போயிருப்பேன். அவனுக்கு அந்த நேரத்துல 4 ரிவார்ட் கிடைக்குது. என்ன ரிவார்டு அப்படின்னா நிறைய கோல்ட் காயின்ஸ் கிடைக்குது அவனுக்கு ஒரு பவுச் ஃபுல்லா. அந்த நைட் கமாண்டரோட ஹெல்மெட் வந்து அவனுக்கு கிடைக்குது. அது வந்து எஸ் ரேங்க் லெவல்ல இருக்குது. அவனோட ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து அது 20% கூட்டிருது. அவன் நினைக்கிறான் எவ்வளவு சூப்பரான குவாலிட்டியில இதுக்கு முன்னாடி என்கிட்ட கியரே இருந்ததில்ல அப்படின்னு. அந்த 3வது ரிவார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நைட்டு கிட்ட இருந்து ஒரு ரூன் ஸ்டோன் கிடைச்சிருக்கு. இது என்ன ஸ்கில் அப்படின்னு தெரியலையே. சரி பரவாயில்ல அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றான். 4வது அவனுக்கு வந்து ஒரு டெலிபோர்டேஷன் ஸ்டோன் மறுபடியும் கிடைச்சிருக்கு. ஆனா இன்வென்டரி ஃபுல்லா இருக்கனால அது வந்து அதுக்குள்ள போக மாட்டுது. ஏன் இப்போ டெலிபோர்டேஷன் ஸ்டோன் கொடுக்குறாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் வந்து இதுதானா அப்படின்னு அவன் நினைக்கிறான். முடிஞ்சிச்சோ அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் கிடையாது. அவனோட ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் இனிமே தான் ஆரம்பிக்குது. இது வந்து சும்மா ட்ரெய்லர் தான். இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. இந்த ரூம்குள்ள திடீர்னு அங்கங்க போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து பீஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு அந்த நேரத்துல நோட்டிஃபிகேஷன் வருது. சர்வைவ் as much as possible அப்படின்னு. அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. குட் லக் அப்படின்னு. குட் லக்கா என்னடா சொல்றீங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த நேரத்துல வந்து ஒரு டைமர் நோட்டிஃபிகேஷன் வருது. அதுக்கு எண்டே கிடையாது. போயிட்டே இருக்கு. போர்ட்டலுக்குள்ள இருந்து நைட் பீஸ்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஆளா. சங் நினைக்கிறான், ஓ இவங்க தானா, இவங்களால நான் மேனேஜ் பண்ணிடுவேன். நைட் கமாண்டர் இக்ரீஸ் மாதிரி ஆள் வந்தா தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவனுங்க நிறைய பேர் இருக்காங்க. சங் வந்து இப்ப நினைக்கிறான் இவனுங்களை என்னால சமாளிக்க முடியுமா அப்படின்னு. கட் பண்ணிட்டு இங்க எஸ்ரா கண்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க வந்து ஹெலிகாப்டர் எல்லாரும் ஏறி கிளம்பிட்டாங்க. சங் வந்து இந்த நைட்டு கிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து அவங்க வந்துகிட்டே இருக்கானு ஸ்டாப் பண்ணவே மாட்டானுங்க. சங் நினைக்கிறான் இந்த குவெஸ்ட் வந்து நான் எவ்வளவு நேரம் சர்வை பண்றேன் அப்படின்னு பாக்குறாங்க. அதனால நான் ஸ்டெல்த் போர்டு ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு 200 மேனா பஞ்ச் யூஸ் பண்ணிட்டான். அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு பில்லர் பின்னாடி வந்து ஒழிச்சுக்கிறான். அந்த நேரத்தில் அவனோட ஹெல்த் பாக்குறான் 190 தான் இருக்குது. சரி நான் வந்து ஷாப்ல பர்ச்சேஸ் பண்றேன் ஹெல்த் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த நேரத்துல மேஜ் பீஸ்ட் வந்து ஒரு ஸ்பெல் போடுது. அது போட்ட உடனே சங்கோட இன்விசிபிள் பவர் வந்து உடஞ்சு போச்சு. இப்போ எல்லா நைட்டும் சங்க பார்க்க முடியுது. அவனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நான் என்னோட எந்த ஸ்கில்லுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். அந்த நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு நைட் அவனை முதுகுலயே போட்டுருது. அவனுக்கு ரத்தம் வந்துருது. எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு டைமர் பாக்குறான். 5 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு மேல முடியாதடா சாமி அப்படின்னு அவனோட டெலிபோர்டேஷன் ஸ்டோன் எடுத்து பாக்குறான். ஆனா ஒரு நைட் வந்து அவன் அட்டாக் பண்ணும்போது டெலிபோர்டேஷன் ஸ்டோன் வந்து பறந்து போயிருச்சு. அவனை நோக்கி எல்லா நைட்டும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. முடிஞ்சதா கதை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டான். இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.